வணக்கம். இது ஜிடிவியின் விவாத நிகழ்ச்சி. இன்றைய சிறப்பு விவாதத்தில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு மக்கள் பணம் மக்களுக்கே. அதாவது மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள நேரடி மானிய திட்டம் குறித்துதான் இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த திட்டம் குறித்து மத்திய அரசு என்ன கூறுகிறது என்றால், எந்தவித ஊழலும் இல்லாமல், இடைத்தரகர்களும் இல்லாமல், தாமதம் இல்லாமல் மக்களுக்கு மக்கள் பணம் மானியம் போய் சேரும் என்று காங்கிரஸ் தரப்பு வாதிடுகிறது. ஆனால் அதே சமயம் மாநில அரசை கலந்து ஆலோசிக்காமல் மத்திய அரசு இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது தொடர்ந்து கூட்டாட்சியை அவமதிக்கும் செயலாகும் என்று மாநில அரசு தொடர்ந்து இந்த நேரடி மானிய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இப்பேற்பட்ட இருவேறு கருத்துகள் இந்த நேரடி மானியம் திட்டம் குறித்து இருக்கிறது. இது குறித்து விவாதிக்க நம்மிடம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் குணசேகர அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டசபை உறுப்பினர் தங்கவேல் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்னும் பல விருந்தினர்கள் நம்முடைய விவாதத்தில் இணைய இருக்கிறார்கள். தற்போது விவாதத்திற்குள் செல்வோம். சார், இப்போ இந்த நேரடி மானிய திட்டம் அப்படிங்கிற இந்த திட்டம் அறிமுகமானதிலிருந்து மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க, இது எந்தவித ஊழலும் இல்லாமல், எந்த ஒரு புரோக்கரேஜ் இல்லாமல், இடைத்தரகர்கள் இல்லாமல் மக்கள் பணத்தை நேரடியாக வங்கியில் சென்று சேர்கிற திட்டம். இதை எதற்கு மாநில அரசு எதிர்க்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. இதை எப்படி பார்க்கணும்? இந்த திட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகள் கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். முதல்ல. ரெண்டாவது, ஊழல் என்பது இந்த ஒரு துறையில் மட்டுமல்ல, இந்தியாவில் இந்த சமூக அமைப்பில், இந்த அரசியல் கட்டமைப்பில் ஊழல் என்பது தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக மாறி இருக்கிறது. ஊழலை ஒழிப்பதற்கான பல்வேறு வடிவங்கள் அல்லது வேறு வகையான வழிமுறைகளை காண வேண்டும். ஆனால் ஊழலை ஒழிக்கிறோம் என்பதற்காக உங்கள் பணம் உங்கள் கையிலே என்ற திட்டத்தை உருவாக்குவது, அதன் மூலமாக மானியங்களை நேரடியாக மக்களுக்கு தருகிறோம் என்று சொல்வது என்பது பார்ப்பதற்கு பளபளப்பாக இருக்குமே தவிர அந்த திட்டத்தால் ஏழை எளிய மக்களுக்கு எந்த விதமான பலனும் அளிக்கப் போவதில்லை. காரணம், இந்த மானிய திட்டங்களில் முதன்மையானது என்னவென்று சொன்னால், இந்த இந்தியாவில், இந்த இந்திய சமூகத்தில் பல கட்டங்களில் இருக்கக்கூடிய சமூக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மிக கடுமையாக கீழே இருக்கக்கூடிய ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், அப்பர் மிடில் கிளாஸ், அப்புறம் மக்கள் என்று இருக்கிறார்கள், பலவையாக இருக்கிறார்கள். இதில் பொதுத்துறை விநியோகம் என்பது ஒரு வலுவாக கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்த பொதுத்துறை விநியோகம் என்பதே இரண்டு வகையில் பயனளிக்கிறது. ஒன்று, ஏழை எளிய மக்களுக்கு ஒரு குறைந்த அளவிலான உணவு தானியம் அந்த மக்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டு நாடு முழுவதும் விநியோகிக்கப்படுகிறது ஒன்று. இரண்டாவது, இந்த பொது விநியோகத்தின் மூலமாக உணவுப் பொருட்களை வழங்குவதால் வெளி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய விலைகள் ஓரளவு கட்டுப்படுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமைகிறது. இப்போ நேரடியாக உங்கள் கையில் உங்கள் பணம் என்று ஒரு பொதுத்துறை விநியோகத்தில் அரிசிக்கு, கோதுமைக்கு, ஜீனிக்கு, மண்ணெண்ணெய்க்கு என்று பல்வேறு வடிவங்களில் கூட பணத்தை கொடுத்தால் கூட இப்போ அதனுடைய முதல் அடியே என்னன்னாக்க பொதுத்துறை கட்டமைப்பை உடைச்சிருவாங்க, மூடுவிழா பண்ணிடுவாங்க. அப்போ எல்லா பொருளுமே வெளி மார்க்கெட் வாங்கிக்கொள்ள வேண்டும். அரசு நமக்கு தேவையான பணத்தை கொடுப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நாள்தோறும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் விலைவாசி ஏறிக்கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில், இந்த மார்க்கெட்டிங் சிஸ்டத்தில் இவர்கள் கொடுக்கக்கூடிய மானியத்திற்கும் விலையேற்றத்திற்கும் வித்தியாசத்தை, பெரிய அளவு வித்தியாசம் வரும். யார் அந்த இடைவெளி யார் நிரப்புவது? எனவே கொடுக்கக்கூடிய மானியம் என்பது ஏறிக்கொண்டிருக்கக்கூடிய விலைவாசியை ஈடுகட்டுகிற விதமாக அமையாது ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கு இருக்கிற சமூக கலாச்சாரத்தில் குடி என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிற நேரத்தில், பல்வேறு வேறு விதமான செலவுகள் மாறியிருக்கிற நேரத்தில், இந்த பணம் ஒரு குடும்பத்திற்கு வருகிற நேரத்தில் அது எப்படி செலவழிக்கப்படும் என்ற கேள்வியும் எழுகிறது. எனவே இது குடும்பமாக பெண்கள், குடும்பத்திற்குரிய பெண்கள், இளம் சிறார்கள், பட்டினிக்கு, பசியால் ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான பாதிப்புகளுக்கும் பட்டினி சாவுகளுக்கும் இடமளிக்குமே தவிர இது மக்களுக்கு பயனளிக்காத ஒரு திட்டம் இந்த சமூக கட்டமைப்பில். எனவேதான் இந்த பொது விநியோகத்துறையை ஒழுங்குபடுத்தி மக்களுக்கு உணவை உறுதிப்படுத்துகிற உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்து ஏழை எளிய மக்கள் இந்திய நாட்டில் 3 வேளையும் அவர்களுக்கு தேவையான கலோரி அளவிலே உணவு கிடைக்கக்கூடிய அடிப்படையை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சென்குப்தா அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுக்கிற நேரத்தில் பாராளுமன்றத்தினுடைய புள்ளிவிவரமே இந்திய நாட்டில் 80 கோடி மக்கள் 2 வேளை உணவோடு இருக்கிறார்கள், 42 கோடி மக்கள் ஒருவேளை உணவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நேரடி மானியம் போச்சுன்னா இது எதையுமே தவிர்க்க முடியாதுங்கிறீங்களா?
இதை மக்களுடைய எந்த பிரச்சனையும் இது வந்து சரி செய்யாதுங்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த பொது விநியோகத்துறை மூடு விழா போயிடும். அப்போ மூடு விழா போயிடுச்சுனாக்க வெளி மார்க்கெட்டில் வந்து அரிசியோ உணவு தானிய விலை கட்டுப்படுத்த முடியாமல் ஏறிக்கொண்டே இருக்கும். இப்போ இவங்க கொடுக்கக்கூடிய உணவு தானியத்திற்கான மானியமாக ஒரு 1000மோ 2000மோ ஆண்டுக்கு என்று கொடுக்கக்கூடியதுக்கும் அதுக்கு ஈடுகட்ட முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோமே, 1 கிலோ அரிசி ஒரு 20 கிலோ அரிசி உறுதிப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசு கூட ஒரு 20 கிலோ அரிசி விலை இல்லாமல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். 20 கிலோ அரிசிக்கு வந்து மத்திய அரசு கூட 5 ரூபா விலையை வைத்து ஒரு குடும்பத்திற்கு ஒரு மாதத்திற்கு 200 ரூபா அல்லது 100 ரூபாய் அல்லது 200 ரூபா கூட கொடுக்குன்னு வைங்க. இந்த 200 ரூபாயை வைத்துக்கொண்டு எத்தனை கிலோ அரிசி வெளி மார்க்கெட்டில் வாங்க முடியும்? வெளி மார்க்கெட்டில் எத்தனை கிலோ வாங்க முடியும்? அப்ப இந்த வெளி சந்தையை கணக்கிடாமல் இந்த நேரடி மானியம் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறீங்க. வழங்கப்படும் பொதுத்துறை நியாய விலை கடைகளை மக்களுக்கு உறுதிப்படுத்தியிருக்கிற அந்த திட்டத்தை இது முடக்குவதற்காக திட்டமாக பார்க்கிறோம். எனவேதான் நாங்கள் கடுமையாக சார் இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பொது விநியோக திட்டத்தை அந்த திட்டத்தை முடிவிழா நடத்திவிட்டு வெளி சந்தையில் வாங்குவது என்பது, கையில் ரொக்கமாக பணம் கிடைப்பது என்பது கண்டிப்பாக மக்களுக்கு சாதகமான ஒரு விஷயம் இல்லை அப்படிங்கிறத இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பொதுவாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டு இடதுசாரி கட்சிகள் இதை எதிர்க்கிறாங்க. அதில் குறிப்பாக இன்றைக்கு உலகமயம் தாராளமய கொள்கையில் மத்திய அரசாங்கம் மானியங்களை முழுவதும் குறைப்பது, வெட்டுவது அப்படிங்கிறது அதனுடைய முக்கியமான அம்சம். மாநில அரசுக்கு வழங்குகிற மானியத்தை ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கத்தினுடைய மானியத்தை இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னு சொன்னா சீமெண்ணையினுடைய அளவை குறைச்சிருக்காங்க. அப்படி ஒவ்வொன்றா குறைச்சிட்டு வர்றாங்க. அதனுடைய நேருடன் சேர்ந்து விவாதிப்போம். வணக்கம், ஜிடி விவாத நிகழ்ச்சி. வணக்கம், நான் சிவபட்டன், காரைக்குடியிலிருந்து. காரைக்குடியிலிருந்து உங்க கருத்தை கொஞ்சம் விரைவா பதிவு செய்யுங்க, சொல்லுங்க. இந்த திட்டம் தேர்தலுக்காக காங்கிரஸ் தயாரித்து இருக்கிறது அப்படின்றது அடிப்படையான விஷயம். இரண்டாவதாக, இது வந்து எந்த வகையிலும் மக்களுக்கு பலன் அளிக்க முடியாதது. ஏனென்று சொன்னா, இந்த திட்டத்தின் மூலமா காங்கிரசுடைய இலக்கு வந்து தேர்தலில் வெற்றி பெறுவது என்பதாக தவிர இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி சமூகத்தை அடுத்த நிலைக்கு முன்னேற்றுவதே இல்லை. ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழல் மிக பின்தங்கிய நிலையில இருக்குது. குறிப்பாக வந்து இந்தியான்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அடிப்படை தேவைகள் கூட இங்க வந்து எதுவுமே பூர்த்தி செய்யப்படல. குறைந்தபட்ச சாக்கடையோ அல்லது கழிப்பிட வசதிகளோ அல்லது சிறுநீர் கழிப்பிடங்களோ கூட முழுமையாக இந்த நாட்டு மக்களுக்கு வந்து சேரவே இல்லை. ஆனா இவங்க என்ன செய்யறாங்க, ஐரோப்பிய சமூகத்தை பார்த்துட்டு அங்கிருந்து காப்பி பண்ணி அங்கிருந்து நகல் எடுத்து கொண்டு இங்க பொருத்த முயற்சி பண்ணாங்க. எந்த நிலையிலும் இந்த பொருத்தம் சரியாக அமையாது, இது வெற்றி பெறாது, இது மாறாக எதிர் விளைவுகளை தான் உருவாக்கும் அப்படின்னு சொல்லி கருதுறோம். நன்றி. அதாவது இப்ப ஒரு அரசு வந்து ஒரு ஊழல் இல்லாம எந்த தாமதமும் இல்லாம மானிய மக்களுக்கு கிடைக்கதான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கோம்னு சொல்றாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லும் போது அரசுடைய கருத்து எதை தெளிவுபடுத்து, இதுவரைக்கும் இந்த அரசு மிக பெரும் ஊழலோட இருக்கு அப்படின்றத தெளிவுபடுத்துது. இந்த ஊழலை வேற ஒரு வடிவத்துல நாங்க செஞ்சுக்க போறோம் அப்படின்றத சொல்றாங்க. இதன் மூலமா அப்படிதான் அதை அப்படிதான் எடுத்துக்க முடியும். என்ன இல்ல இது யாரு வேறு விதமான ஊழலுங்கிறீங்களா, யாருக்கு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த நேரடி மானியம் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் இருக்கிற அமைச்சர்கள் தாங்கள் மட்டுமே ஊழல் செய்து கொள்வதற்கான வழிமுறையை பின்பற்றிக்குவாங்க. பதிவு செய்ததுக்கு நன்றி சார். இப்ப நம்ம இந்த விவாதத்தை பொறுத்தவரையும் இப்ப நேர் கூட அந்த கருத்தை பதிவு செஞ்சார். அது நேரடி மானிய திட்டம் என்பது காங்கிரஸ் அரசு தேர்தலை மையப்படுத்தி அது நெருங்கும் சமயத்தில் செய்து கொள்கிறது இந்த திட்டம். மற்றபடி இது வந்து ஏழை எளிய மக்களுக்கு பயனளிக்கக்கூடியது இல்லை அப்படின்னு நேர் பதிவு செய்யறாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது முழுக்க தவறு. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்து தவழ்ந்து படிப்படியா எப்படி நடக்க ஆரம்பிக்குதோ அது போல உங்களுக்கு காலத்தினுடைய கட்டாயம் சில அனுபவங்களை கொண்டு நான் சில திட்டங்களை எப்படியெல்லாம் செயல்படுத்த முடியும் என்பதற்கு ஒரு மாற்று கண்டுபிடிப்போம். அந்த வகையில் தான் இப்பொழுது நிறைய உங்கள் பணம் உங்கள் கையில் என்று கொண்டு வரக்கூடிய திட்டமே இப்பொழுது ஒரு முதியோர் பென்ஷன் வச்சுங்க. முதியோர் பென்ஷன் நம்ம ஒருவருக்கு கொடுக்குறோன்னு சொன்னால் அதில் போஸ்ட்மேன்கிட்ட போய் கொடுக்குறோம். போஸ்ட்மேன் ஒரு 50 ரூபா ஒரு ஆள்கிட்ட வசூல் பண்ணிடுறாங்க. இல்லைன்னா இப்போட ஒரு 2 நாளைக்கு முன்னே உங்கள் தொலைக்காட்சியில் ஒரு செய்தி வந்தது, ஒரு ஊரே என்ன அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர் எல்லார்கிட்டையும் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுத்து ஒரு பணத்தை எடுத்துக்கிட்டாங்க, அது பணம் போய் சேரலை அப்படின்றலாம் பிரச்சனை வருது. இப்படி அதே போல் இப்போ இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டம் அப்படின்னு வரக்கூடிய மானியம்
இல்லாட்டி ஒவ்வொரு மானியத்திலையும் கொண்டு போகும்போது ஒரு வீடை ஒரு அலாட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து ஒரு 5000 ரூபா கொடு, 10,000 ரூபா கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கே வசூல் பண்ணக்கூடிய இடைத்தரகர்களாக பல பேர் ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் நேரடியாக அந்த மானியத்தை நாம் அந்த வங்கி மூலமாக அவங்களுடைய கணக்கு ஆதார் திட்டத்தின் மூலம் வாங்கி நேராக வங்கி கிட்ட கொடுத்துட்டா சிந்தாமல் சிதறாமல் அவர்கள் கைக்கு அப்படியே போய் பணம் சேர வேண்டும் என்ற நோக்கோடு செயல்படுத்தக்கூடிய திட்டமே ஒழிய இது தேர்தலுக்காக என்று தேர்தலில் உங்களுக்கு பிடிச்சா ஓட்டு போட போறீங்க, பிடிக்கலாம் ஓட்டு போட போறதில்ல, அது வேற. இப்ப இப்படி சொல்லக்கூடிய ஆள் எங்களுக்கு ஓட்டு போறது நல்லா தெரியும் எங்களுக்கு, அதுக்காக அவர் கொடுக்காத விட்டுற போறதில்ல. அது தேர்தலை என்ன பொதுவா இன்னைக்கு எல்லா கட்சிகளுமே தேர்தல் ஓட்டுக்காக தான் நிச்சயமா திட்டங்களே நிறைவேற்றுறோம். நாங்க என்ன முற்றுந்த முனிவராக இருந்தால் நாங்க வர போறோங்க, நாங்க போய்ட்டு எங்க வேலையை பார்த்துட்டு எங்க வேலையை பார்த்துருப்போம். ஒவ்வொரு வாக்காளர்களும் அது தேர்தலுக்கான ஒரு பணம் மாதிரி அது பயன்படுது. அதாவது உங்களுக்கு ஒவ்வொரு திட்டத்தையும் இப்ப சாதாரணமா முன்ன கலைஞர் என்ன பண்ணா இலவச தொலைக்காட்சி ஓட்டுக்கு தான். இப்ப இவங்க ஆடு மாடு கோழி கிரைண்டர் எல்லாம் கொடுக்குறாங்க, எதுக்குது? எல்லாம் ஓட்டுக்கு தான். எல்லாம் ஒரு ஸ்கீம். அதாவது இதை நாங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லும்போது சொல்லிட்டு தானே பண்றாங்க. அந்த தேர்தல் அறிக்கை உங்களுக்கு உடன்பாடாக இருந்தால் ஓட்டு போட போறீங்க, உடன்பாடு இல்லைன்னா ஓட்டு போட போறதில்ல. ஆகவே எல்லாமே தேர்தலை மையப்படுத்தி தான் இன்னைக்கு அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது தவறுன்னு சொல்ல, அதாவது மக்களுக்கு அது பயன்படுகிறதா இருந்தால் நீங்க பார்க்கணும். ஒரு ஆடு மாடு கொடுக்குறது, தொலைக்காட்சி கொடுத்தா நல்லது, வாங்கிக்கோங்க. அது வந்து அதே போல உங்கள் பணம் உங்கள் கையில் என்று கொடுக்கக்கூடிய பணம், முதியோர் பென்ஷன் ஒருவருக்கு நேரடியாக போஸ்ட்மேன் 50 ரூபாய் எடுத்துக்காம அவங்களுக்கு அப்படியே போய் 1000 ரூபாய் சேருதுன்னு வச்சுக்கோங்க. முதியோர் பென்ஷன் பாராட்டு தானே பாராட்டணும். நீங்க சிந்தாம கிடைக்குது இல்லை உங்களுக்கு, யாரும் நடுவில் சாப்பிடல. அதே மாதிரி உங்களுக்கு அண்ணே சொல்றதுல, அதாவது இந்தியா போன்ற நாடுகளில் நலத்திட்டங்கள் என்பது தவிர்க்க முடியாது ஒன்று. ரெண்டாவது, நலத்திட்டங்களில் பல்வேறு வடிவங்கள் இருக்கு. இப்போ முதியோர் பென்ஷன், விதவிகளுக்கான பென்ஷன், மற்ற திட்டங்கள் என்பது நேரடியாக அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸடில் கொடுக்கக்கூடியது, அது வேற. ஆனால் இந்த உங்கள் பணம் உங்கள் திட்டத்தில் இப்போ கூட சமீபத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, முழுமையாக ஆதர்ஸ் அட்டை வழங்கப்படாத நேரத்தில், எல்லோருமே வங்கி கணக்குகள் துவங்கப்படாத நேரத்தில் அவசரமாக நாங்கள் வந்து இப்போ 4000 ரூபா வந்து கேஸ் சிலிண்டருக்கு கொடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கேஸை பொறுத்தவரை என்ன பிரச்சனை? கடந்த காலங்களில் கேஸ் என்பது ஒரு குடும்பத்திற்கு தேவையானதை வாங்கி சமையல் எரியை பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இதை வந்து இப்போ பெட்ரோல் டீசலுக்கு ஒரு கணக்கு கொண்டு வந்தாங்க, இது கொண்டு வந்தாங்க. இப்போ வெளி மார்க்கெட்டில் ஒரு விலை, வியாபாரிகளுக்கு ஒரு விலை, இங்கே ஒரு விலையாக இருந்தது. இப்போ பின்னாடி என்ன பண்ணாங்க, கடுமையான நெருக்கடி ஏற்படுகிறது சொல்லி உடனடியாக 6 சிலிண்டர்னு சொன்னாங்க. அப்புறம் பெரிய அளவில் எதிர்ப்புகள்லாம் கிளம்ப முன்னாடி இப்போ 9 சிலிண்டர்னு சொல்லியிருக்காங்க. இந்த 9 சிலிண்டருக்கு தேவையான பணத்தை 4000 நாங்கள் கொடுக்க போகிறோம்னு இன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த 4000 கொடுத்த உடனே வெளி மார்க்கெட்டினுடைய சிலிண்டர் அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் போயிருந்து யாருக்கும் ரெஸ்பான்ஸ் கிடையாது. அப்போ அங்கே இன்னும் எவ்வளவு உயரும் என்பதற்கு யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நாங்கள் வந்து இன்னைக்கு கொடுக்கக்கூடிய வெளியில் வந்து 900 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு 480 ரூபாய்க்கு சமையல் கேஸ் வந்து மானிய விலையத்தில் கொடுக்குறோம். இந்த 900 நாங்கள் 1000 ஏற்ற மாட்டேங்கிறதுக்கு இந்த அரசு, எந்த அரசுமே கேரண்டி கொடுக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற நிலையில். அப்போ இன்றைக்கு இந்த 4000 எத்தனை சிலிண்டருக்கு வரும்? இது அன்றாடம் பிரச்சனைகளாக மாறும். எனவே அரசு என்பது மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு சிலிண்டர் அல்லது பொது விநியோக திட்டத்தின் மூலமாக உணவுப் பொருட்கள், இப்படிப்பட்ட ஒரு குறைந்தபட்ச உரிமை இருக்கு பாருங்க, கடமை, அந்த கடமையிலிருந்து தவறி பணத்தை கொடுப்பதின் மூலமாக இதை சரி கட்டி மக்களுக்கான ஒரு நெருக்கடியை உருவாக்குகிறார். குணசேகரன் சொல்றது வந்து நான் உண்மையை மறுக்கிறேன். இதுல வந்து உங்களுக்கு வந்து அதாவது தனியார் கேஸ் நின்று போயிடும், இது எப்படி ஏறும்? நம்ம கேஸை வந்து நமக்கு உண்மையை நம்ம நாட்டில் கிடைக்கிறதா இருந்தா நாம் வந்து எவ்வளோ நாளைக்கு கொடுக்கலாம். நீங்கள் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கச்சா பொருள் அத்தனையும் நீங்கள் எங்கேருந்து வாங்குறீங்க? கச்சா எண்ணெயை பூரா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி ஆகுது. இறக்குமதி ஆகக்கூடிய நிலை அதாவது உங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் இறக்குமதி ஆகிறப்ப உங்களுக்கு குறைந்த விலை கிடைக்கும். இல்லாட்டி அதிகமாக விலை ஏறுறப்ப உங்களுக்கு வந்து அதனுடைய சப்ளையை பொறுத்து தான், டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். ஏற்கனவே நிறைய கேஸ் அவங்களுக்கு தேவை கிடைச்சிட்டு இருந்தது, அதை கட் ஆஃப் பண்ணி 9ன்னு ஆக்குனாங்க. கடந்த காலத்துல 9ங்கிற லிமிட் கிடையாது. ஒரு குடும்பத்துக்கு 12 ஒரே நிமிஷம் 9ன்னு ஒரு கட் ஆஃப் பண்ணாங்க, அதுல குறைச்சாங்க. இப்ப நீங்க என்னங்கிறீங்க, இது வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வர்றது, அதனால இது விலை ஏறு அப்படிங்கிறீங்க. ஏற்கனவே 9 கிடைச்சிட்டு இருந்தது, இப்ப அதுவும் உத்தரவாதம் இல்லாத
போகக்கூடிய நிலைமை இல்ல, தான் ஏன், அதாவது உங்கள் பணம் இல்ல, உங்களுக்கே இல்ல, இருக்க இந்த வேண்டும். ceiling, இந்த ceiling எதுக்காக நம்ம வைக்கிறோம்? இல்ல, கேஸ் இல்ல, பிரச்சனை இல்ல, ஒரு நிமிஷம். கேஸ் பிரச்சனை எடுத்தோம்னா பெரும் பிரச்சனை. கேஸ்ல வந்து இல்ல, பாத்தீங்கன்னா அதுல இல்ல, இன்னொரு- இல்ல, இன்னொரு இல்ல, இல்ல, ஈராக்ல விளக்கம் இல்ல இல்ல தர்றேங்க. ஈராக்ல இருந்து பைப்பு மூலமா இந்தியாவுக்கு எவ்வளவு வேணாலும் கேஸ் தர்றேன்னு சொன்னதை ஒப்பந்தத்தை யார் உங்களை ரத்து பண்ண சொன்னது? இன்னைக்கு கோதாவரி கலை கோதாவரி கலை இந்தியாவுல கிடைக்குது. அதற்குள்ள போகணும். இந்த நேரடி மானிய திட்டத்தில் உள்ள நிறைகள் குறைகளை மட்டும் நம்ம இது பண்ணோம். அவர் ஒரு கேள்வி கேட்டார். இப்போ முன்ன வந்து 9 கிடைச்சது, திருப்பி 6 ஆக்குறீங்க, அதுக்கு முன்ன அளவே இல்லாம கிடைச்சதுன்னு. அதாவது இந்த பொதுவா அரசாங்கம் வந்து அதை வாங்கி வச்சு சும்மா வச்சுட்டு போதாத, உங்களுக்கு விலைக்கு வாங்கினா வித்து தான் ஆகணும். அதை அப்படி விற்கிற போது முன்ன வந்து நிறைய கன்சியூமர்ஸ் உபயோகிப்பாளர்கள் குறைவா இருந்தாங்க, நுகர்வோர்கள். இப்போ நுகர்வோர்கள் அதிகமாயிட்டே இருக்காங்க. இப்போ உங்களுக்கே நாளைக்கு வந்து இப்போ உங்க அப்பா கிட்ட இருந்திருக்கும், இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், நீங்க இன்னொரு கேஸ் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு மகம் பிறப்பா அப்போ ஒரு கேஸ் கனெக்ஷன் வாங்குறீங்க. இது மாதிரி நுகர்வோர்கள் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நம்ம அது வந்து ஒரு சீலிங், கண்டிப்பாக அதுக்கு ஒரு இது நிலையை வைக்க வேண்டியதா இருக்கு. அப்படி வரதுனால தான் உங்களுக்கு முதல்ல அளவில்லாமல் கிடைச்சிருந்தது, அப்புறம் 9 ஆக்கணும், திருப்பி 6 ஆக்கணும், திருப்பி வெளிநாட்டில் கேட்டு ஏதாவது திருப்பி நம்ம கேஸ் உற்பத்தி பண்ணி கொடுக்க. அது வேற கடைசியில் இன்னைக்கு ரொம்ப 1-2 மாதிரி ஆயிருது. இல்ல 1-2 ஆகுறதுன்னு உங்களுக்கு அப்படி கூட ஆகலாம், கிடைக்காம கூட போகலாம். நீங்க வெளிநாட்டுல இருந்து கச்சா புல்ல வாங்குற போது, கச்சா எண்ணெய் நீங்க வாங்குறத பொறுத்த கிடைச்சா கிடைக்க போகுது. கேஸ் வந்து கச்சா எண்ணெய் கிடைக்குதா, கேஸ் கிடைக்குதா கிடைக்கலையாங்கிறது பிரச்சனை இல்லை. இருக்கக்கூடிய கேஸ்ல மானியத்துக்கு குடும்பங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த மானிய பணத்தை நேரடியாக பணமாக கொடுக்குறாங்க, கேஸா கொடுக்காம அதுக்கான பணத்தை கொடுக்குறாங்கிறதா பிரச்சனை. அப்ப அந்த அடிப்படையில் வந்து ஏற்கனவே அந்த ஏஜென்ட் கிட்ட கொடுத்திருந்தது, இப்ப வந்து உங்ககிட்ட நேரா கொடுத்துறாங்க. அதுல அதாவது உங்களுக்கு மானியம் எப்படி பார்த்தாலும் மானியம் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அலாட் ஆகி போதான் போகுது. அப்படி போகும்போது நேர நுகர்வோருக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக இப்ப நுகர்வோர் கிடைக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. சில பேர் உங்களுக்கு சிலிண்டர் வந்துடும், அவன் பாட்டுக்கு அந்த அலாட் ஆனதை வந்து ஏஜென்ட்டே சாப்பிட்டு போயிடுவான், டீலரை. இப்ப வந்து உங்களுக்கு நமக்கு எவ்வளவு கரெக்டா போச்சு, நுகர்வோர் ஏதோ வாங்கினாங்க, அப்படி வாங்கின நுகர்வோருக்கு கொடுக்கப்பட்ட மானியம் போய் சேர்ந்ததா இல்லையா? உங்களுக்கு நான் என்ன சொல்றேன், தேர்தலை மையப்படுத்தி வைக்கிறாங்களோ தேர்தலை மையப்படுத்தி இல்லாம வைக்கிறாங்களோ அது வேற. உங்க பணம் அலாட் ஆகிற பணம் உங்க கைக்கு நேரா கொடுக்குறது, உங்களுக்கு என்ன அதை வாங்கிக்கிறதுல கஷ்டம், உங்களுக்கு என்ன நோகுதல்? அவங்க சந்தை மதிப்புல இருந்து வேறுபடாது. காரணம் என்னன்னா, அதாவது எவ்வளவுதான் போட்டி வந்தா கூட போட்டி அதிகமா வர வர விலை குறையும். அப்ப வந்து உங்களுக்கு அதாவது மானியம் வந்து உங்களுக்கு சேர்ந்துருது. போட்டினா ஏன் வருது போட்டி? இதுல வந்து உங்களுக்கு யாரெல்லாம் அதாவது அரசாங்கத்தினுடைய கேஸை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தானே இந்த மானியம். போட்டின்னு வேலை வரும், ரிலையன்ஸோ இல்லாட்டி வேற ஏதோ ஒரு கேஸ் கம்பெனிக்காக தனியா வித்துட்டு போறாங்க. இப்ப சிலிண்டர் விற்பனையிலேயே நம்ம கொடுக்கக்கூடிய ஏஜென்ட்களுக்கு 2 விதமான விலை இருக்கு. ஒன்னு வந்து மானியத்துக்கான விலை, இன்னொன்னு வந்து வெளி மார்க்கெட்டுக்கான விலை இருக்கு. இப்ப மானியத்துக்கு 480 ரூபாய்னாக்க நீ 9 சிலிண்டர் எத்தனை ஒரு வருஷத்துல வாங்கினா 9 வாங்கிக்கலாம். அரசு அது நோ கொஸ்டின், விலையை கூட்ட போறதில்லை. ஆனா இன்றைக்கு வெளி மார்க்கெட்டில் 900 ரூபாய் இருக்கக்கூடியது நாளைக்கு 950 மாறுகிற நேரத்தில் இந்த 50 ரூபாயை கொடுப்பதற்கு யார் உத்தரவாதம்? கிடைக்கிறது இல்லை. அப்ப என்ன செய்யும்னாக்க வெளி மார்க்கெட்டு என்ன விலையோ அந்த விலைக்கு நீ மானியத்தை பிக்சட் ரேட் வாங்கிக்கிற, நீ என்ன விலைக்கு வித்தாலும் வாங்கினா வாங்கிக்க, வாங்க வைப்போம். இந்த ரெஸ்பான்சிபிள் இல்லாம போவது என்பது விலை ஏற்றத்தை தவிர்க்க முடியாமல் வெளி மார்க்கெட்ல கூடுதலான விலை ஏறிக்கிட்டே போகுங்கிறத ஒண்ணு. இப்ப அண்ணன் வந்து இதாவது கேஸ் வெளிநாட்டுன்னு சொல்றாரு. இன்னைக்கு இந்தியாவில் வந்து அரிசி எடுத்துக்க, அரிசி வந்து இப்போ உணவு தானியங்கள் வந்து இந்த ஆண்டு கூட இவ்வளவு வறட்சி கடுமையான பிரச்சனை 259 மில்லியன் டன் உணவு தானியம் விளைஞ்சிருக்கு, இருப்பு இருக்கு. பொதுத்துறை விநியோகத்துக்கு ஏன் தாராளமா கொடுத்தா என்ன இந்த மாநில அரசு மத்திய அரசு? பொதுத்துறை விநியோகத்துக்கு நாடு முழுவதுமே 62 மில்லியன் டன் தான் கொடுக்குறாங்க. அதுல என்ன எப்படி கொடுக்குறாங்க? நீ லிமிட் நீ 15 கிலோ கொடு, இதுக்கு வந்து உனக்கு 3 ரூபா ரேட்டு மாநில அரசுகளுக்கு. அதுக்கப்புறம் நீ வேணுமா 5.65, அதுக்கு மேல உனக்கு அரிசி வேணுமா 8.65, அதுக்கு மேல வேணுமா 12.65. யாருக்கு? மாநில அரசுக்கு பொதுத்துறை விநியோகத்துக்கே இப்படி ரேட்டை பிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இப்ப தமிழ்நாடு அரசு
20 கிலோ அரிசி விலை இல்லாமல் கொடுக்குறாங்க, விலை இல்லாமல் 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க, ஒரு உணவு பாதுகாப்பு உறுதிப்படுத்துறாங்க. இப்போ இந்த திட்டத்திற்கு மாநில அரசு எங்கேயாவது கொடுக்குதா? ஆனால் ஆண்டாண்டு காலமாக பார்த்தீங்கன்னா அது இந்த ஆட்சி அந்த ஆட்சி என்று இல்லை, இந்த கொள்கையே தவறு. கடந்த 10-20 ஆண்டுகளில் கொள்முதல் செய்யக்கூடிய அந்த உணவு தானியங்கள் எலி சாப்பிட்டு புழுத்து போய் வெளிநாடுகளுக்கு பன்றிகளுக்கு ஏற்றுமதி பண்ணி கடல்ல கொட்டி 2007 சுப்ரீம் உச்ச நீதிமன்றமே ஒரு தீர்ப்பு வழங்கியது ஒருத்தருடைய ரிட் பெட்டிஷன் மீது. புழுத்து போய் இருக்கிற அரிசியை பட்டினி கிடக்கக்கூடிய பண்ணி கிடக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, அது ஏழை எளிய கிராமப்புற மக்களுக்கு இலவசமா கொடுத்தா என்னன்னு கேட்டா நீண்ட வரலாறு கம்யூனிஸ்ட் பேசிட்டே இருப்பாரு, அது நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்ன, தலைப்பை விட்டுட்டு நீங்க அது மாதிரி பேச நானும் தயார், அது வேற. நான் சொல்றேன் தலைப்புக்குள்ள வாங்க. நீங்க அந்த அரிசிக்கு கொடுக்கிற மானியத்தை ஏன் பணமா கொடுக்கணும்? அரிசியா நீங்க கொடுத்துருங்க மாதம் மாதம் தான் கேக்குற, வேற ஒண்ணும் இல்ல. அரிசியா கொடுக்கல இல்லனே, அரிசியா கொடுக்கல என்ன வரும்னாக்க இப்ப என்ன வெளி மார்க்கெட்ல அரிசியோட விலை கூடும். பொது விநியோக திட்டத்துக்கு வர்றத நேரடியா கொடுக்கிறதுக்கான முடிவு இன்னும் வரவே இல்லை. எவையெல்லாம் தனித்தனியா பிரிச்சு இல்ல கொடுக்கல, அதெல்லாம் வரல. பொது விநியோக திட்டத்தை அது உள்ளிட்டுதான் அது மாதிரி பண்ண முடியாது. காரணம் என்னன்னா இல்ல சிலதெல்லாம் இன்னும் வகுக்கல. அதாவது சில 17 ஐட்டம் தான் கொண்டாந்துருக்காங்க இது வரைக்கும். எல்லா ஐட்டத்தையும் இன்னும் பிரிக்க முடியல. பொது விநியோகம் வரும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு மொத்தமா கொடுப்பாங்க. மொத்தமா கொடுக்கிறப்போ சில நேரத்தில் நம்முடைய முதலமைச்சரை கூட எழுதியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு, நாங்களே ஒரு திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறப்போ நீங்க கொடுத்தீங்கன்னா டபுள் என்ட்ரி ஆயிடும். அது மாதிரி திட்டத்துக்கு நீங்க பணத்தை கொடுக்காதீங்க, அதை வந்து நீங்க வந்து எங்க கிட்ட தான் கொடுக்கணும்னு கேட்கறாங்க. அது கரெக்ட். அது அதாவது நீங்க ஏற்கனவே அந்த திட்டத்துக்கான ஒரு முயற்சி மாநில அரசு எடுத்து அவங்க ஏற்கனவே கொடுத்துட்டாங்க வச்சுங்க. இப்ப இலவசமா 20 கிலோ அரிசி கொடுத்துட்டாங்க மாநில அரசு. இன்னும் வந்து நீங்க வந்து தனியா ஒண்ணு கொடுத்து அதுக்காக பணம் கொடுக்கறது மோசமான நிலைமை, தேவையில்லை. ஆனா மாநில அரசு இலவசமா கொடுக்கிறப்போ அவங்களுடைய பலுவை குறைக்கிறதுக்காக எந்த அளவிற்கு மாநில அரசுக்காக நீங்க மானியம் எவ்வளவு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாநிலத்துக்கு கொடுக்க போதோ அதை பணம் மாநிலத்துக்கு அலாட்மெண்ட் டோட்டலா கொடுத்துருவாங்க. அது இதெல்லாம் பிரிக்க முடியாத சிலது இருக்கும், சிலதெல்லாம் வந்து ஜாயிண்ட் காம்பனண்டா இருக்கும். அதாவது வந்து உங்களுக்கு வந்து மத்திய அரசும் மாநில அரசும் மேட்சிங் கிராண்ட் கொடுத்து சில திட்டங்கள் நிறைவேற்றுவாங்க. அப்படி நிறைவேற்றுகிற போது அதுலயும் தனியா பிரிச்சு கொடுக்க முடியாது. அது மாநில அரசு ஒட்டுமொத்தமா செயல்படுகிற போது ஒரு இடத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வீடு கட்டுறேன்னு மாநில அரசு நான் இன்னும் 30,000 போட்டு அதிகமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றப்போ நீங்க வந்து அதுல பொறுப்பேற்க முடியாது. ஆனா தமிழக முதலமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா முழுக்க முழுக்க மாநில உரிமையை பறிக்கின்ற மாதிரி தான் மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வருது அவங்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இன்னைக்கு கூட அவங்க அப்படிதான் பேசிட்டு அவருடைய கருத்து அந்த வகையில் இருக்கிறது. இப்போ மத்திய அரசுடைய கருத்து என்னன்னா சிலது வந்து அந்த திட்டத்தை, அதாவது நான் சொன்ன உதாரணத்துக்கு முதியோர் பென்ஷன் சொன்னீங்களா, அதே மாதிரி ஒரு திட்டம் ஏதாவது போகிற போது முழுமையாக கலந்து கொள்வதற்காக மற்றொரு விருந்தினர் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மலைச்சாமி அவர்களும் இணைய இருக்கிறார்கள். அவரும் கருத்து பதிவு செய்ய இருக்கிறார். சார் வணக்கம். சார் மலைச்சாமி சார் வணக்கம். சார் இப்ப இந்த நேரடி மானிய திட்டம் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் காங்கிரஸ் அறிமுகப்படுத்தி உள்ளது என்பது காங்கிரஸ் கட்சி சொல்லி வருகிறார்கள். ஆனா தமிழக முதல்வர் வந்து தொடர்ந்து அது மாநில உரிமையை பறிக்கக்கூடிய விதமாக நடுவண் அரசு அறிமுகப்படுத்தி இருக்கிறதுங்கிறாங்க. இந்த வாதத்தை எப்படி பாக்குறீங்க? அதாவது நான் என்ன சொல்ல விரும்புறேன்னு சொன்னா, நான் வந்து அரசியல் பேசுறதுக்கோ பிரதிவாதங்களுக்கு பதில் சொல்றதுக்கோ நான் தயாரா இல்லைங்க. ஆனால் என்ன இருக்குன்னா, நீங்க வந்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துல என்ன வகுத்திருக்குன்னா, மாநிலத்துக்கு என்ன அதிகாரம், மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம், இருவருக்கும் சேர்ந்து என்ன அதிகாரம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது மாநில அதிகாரங்களை குறிக்கின்ற ஒரு பட்டியல், மத்திய அரசை குறிக்கின்ற மத்திய அரசு அதிகாரங்களை குறிக்கின்ற பட்டியல், இருவரும் சேர்ந்து செய்ய வேண்டிய பட்டியல் அப்படின்னு 3 பட்டியல் போட்டிருக்காங்க. மத்திய அரசு செய்யறத மத்திய அரசு செய்வாங்க, மாநில அரசு செய்யறத மாநில அரசு செய்வாங்க, 2 அரசும் சேர்ந்து செய்யறத கன்கரண்ட் லிஸ்ட் சொல்லுவாங்க. அந்த கன்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து வர்ற அதிகாரங்கள் என்னென்ன லிஸ்ட் போட்டிருக்காங்க. நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா, ஒரு மாநில அரசுக்கு முழு உரிமை கொடுத்து அவங்க செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும். அப்படி பார்க்கும்போது இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் தனி மாநிலம் முதல் மாநிலமாக இந்தியாவிலேயே ஆக்குவேன், எல்லாத்திலையும் சிறப்பா பணிபுரிவேன், அதை செய்வேன் இதை செய்வேன் என்று பொன்முனை செல்வி, புரட்சி தலைவி, தானே தலைவி எங்க அம்மா அவங்க உற்சாகமா இருக்காங்க, உறுதியோட இருக்காங்க. நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னா, இன்றைக்கு அவங்க அரசியல்வாதி மட்டுமல்ல,
ஒரு தலை சிறந்த நிர்வாகி என்று சொன்னால் நான் 33 வருஷம் நிர்வாகத்தில் இருந்தவே கூர்மையா பார்த்தேங்கிற முறையில சொல்றேன். ஒரு கோப்பு அனுப்புனா அதுல ஒரு சின்ன குறுக்கீடு. 33 வருஷம் நிர்வாகத்துல இருந்தவே கூர்மையா பார்த்தவங்கிற முறையில சொல்றேன். ஒரு கோப்பு அனுப்புனா அதுல மக்களுக்கு சேர வேண்டிய மானியம், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொருளை என்ன நட்டம் வந்துவிட போகிறது, அவர்கள் பணத்தை நாங்கள் முழுமையா கொண்டு போய் சேர்க்கிறோமே, இதில் எந்தவித ஊழலும் நடைபெற வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிறது அவங்களுடைய வாதமா இருக்கு. அப்படிப்பட்ட நிர்வாக திறமை உள்ளவங்க என்ன சொல்றாங்க, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா, அதான உங்க கான்ஸ்டிடியூஷன். அப்படி இருக்கும்போது மாநிலத்திற்கு சம உரிமை கொடுக்க வேண்டும், மாநில அதிகாரத்தில் தலையிடக்கூடாது அப்படின்னு அம்மா சொன்னா சரி சரி சரின்னு சொல்றதானே இன்னைக்கு நாட்டுல. இன்னைக்கு மண்ணெண்ணெயை குறைச்சிட்டாங்க. ஏன் குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கிற கேள்விக்கு மக்கள் அர்த்தத்தை தான் அம்மா சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க மாநில அரசுக்கு பணம் போதல அதிகமா கொடுங்கன்னா யாராருக்கோ என்னமோ கொடுக்கறீங்க. இந்த மத்திய அரசு ஏன் மாநில அரசை பாராமுகமா இருக்கிறீங்க. ஆகக்கூடி நீங்க செய்வதெல்லாம் சரியில்லை, இப்படித்தான் செய்ய வேண்டும், இதில் நான் உறுதியாக இருக்கிறேன் என்று மாநில அரசு சொன்னால் அது சரியே 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 என்பது என்னுடைய விவாதம். இணைப்பில் இருங்க சார். முதியோர் பென்ஷனை இப்ப அதாவது ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் தனித்தனியா இருக்குன்றது நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா இதெல்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்ல வராது. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய மானியம் இருக்கு இல்லையா, இந்த அதாவது மாநில அரசுக்குன்னு சில உரிமைகள் இருப்பதை பறிக்க கூடாது என்பதிலே நானும் உறுதியாக இருக்கிறேன். அது தவிர அது வேற. ஆனா இது மாநில உரிமை எந்த வகையிலும் இது பறிக்கக்கூடிய ஒன்று அல்ல. அதாவது அந்த மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஒரு மானியத்தை நேரடியாக கொண்டு போய் அந்த பயனாளியிடம் கொடுக்கிறதுல என்ன தவறு நான் கேட்கிறேன். இது ஏன் இதை இந்த அளவிற்கு ஒரு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கோ இல்லாட்டி அதாவது சிலதெல்லாம் பொதுப்படையா இருக்குது பாருங்க. இப்ப பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது நீங்க மக்களுக்கு இந்த ரேஷன் போடுறோம் இல்லையா, இது மாதிரி சிலது இல்ல மேட்சிங் கிராண்ட் கொடுக்கக்கூடிய சில வீடுகளுக்கு கொடுக்கக்கூடியது ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இணைந்து சிலதெல்லாம் கொடுக்கக்கூடியதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல தொகுப்புல இருந்து ஒட்டமா கொடுத்துடலாம், பிரிக்க முடியாத இருக்கக்கூடிய தொகைக்கு அப்படி கொடுக்கலாம். தனித்தனியா ஒரு பையனுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறீன்னு வைங்க, அதே மாதிரி நீங்க தனித்தனியாக கொடுக்கக்கூடிய திட்டங்களை நேரடியாக கொடுப்பதில் இது எதிர்க்கிறதுக்கு அர்த்தமே இல்லை என்ன கேட்டா. ஏன்னா ஒரு இடத்துல போய் சேரும் போது ஒருத்தன் கொஞ்சம் ரூபாய் பிடிக்கிறான், எடுத்துக்கிறான். இந்த மாதிரி போகும்போது இந்த அளவிற்கு நடுவுல கொள்ளை போவதை தடுப்பதற்காகத்தான் மத்திய அரசு இதை ஒரு நல்ல ஒரு திட்டமாக இந்தியாவில் உள்ள சாமானிய மக்களுக்கும் போய் சேரும் நினைக்கிறேன். நேரடியா போய் எல்லாருக்கும் அக்கௌண்ட் நம்பரை வாங்கி அக்கௌண்ட்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. ஏன் இதுல அதாவது இதை நான் முதல்ல குறிப்பிட்டு சொன்ன மாதிரி மானியங்களை குறைக்கிறதுங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய பொதுவான நிலைமை, மத்திய அரசாங்கத்தினுடைய நிலை. அதுதான் உதாரணமாக சிலிண்டரினுடைய அளவை குறைச்சாங்க, அதை லிமிட் பண்ணாங்க, இப்போ பணத்தை கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க. விலை ஏறுற போது இந்த அளவுக்கு வாங்க முடியாது, இவங்க கொடுக்குற அளவுக்கு வாங்க முடியாது, அது பாதிக்க போகுதுங்கிறது ஒன்று. அடுத்து என்னன்னு சொன்னா, நம்ம நாட்டில் படிக்காதவர்கள் மிக ஏழைப்பட்டவர்கள், இவங்க 9 கேஸுக்கான பணத்தை முதல்ல வாங்கிட்டு வருஷம் பூரா அதை வச்சிருக்க மாட்டாங்க, விலை ஏறுற போது அதை செலவு பண்ணிடுவாங்க. அது அந்த ஏழைகளை மேலும் பாதிக்கக்கூடியதாகத்தான் அது பெரிய அளவுக்கு வரப்போகுது. மத்திய அரசு சொல்லுங்க சார், தொடர்ச்சியா பேசுங்க. அதாவது நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, மத்திய அரசு நேரடியா கொடுக்கறதுல இடையில ஏற்படுற தப்பு தண்டாக்கள் எல்லாம் தடுக்கலாம், வைக்கலாம். அதாவது ஹலோ அப்படின்னு பேசுறாங்க. அதாவது என்ன பார்க்கணும்னு சொன்னா, ஒரு மாநில அரசு ஒரு உள்ளாட்சியில உள்ள ஒரு கார்பரேஷனுக்கோ ஒரு முனிசிபாலிட்டிக்கோ ஒரு நிதியை கொடுக்கணும்னு சொன்னா, நானே கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி மாநில அரசு எங்கேயாவது போகுதா? அந்த நிர்வாகத்துல, அந்த பஞ்சாயத்துல, அந்த பஞ்சாயத்து யூனியன் மூலமா தான் கொடுக்கறாங்க, பாக்குறாங்க. அதே மாதிரி மத்திய அரசிலிருந்து வர்ற எந்த மானியத்தையும் மாநில அரசு மூலமாக கொடுக்கறதா முறை. அதான் அட்மினிஸ்ட்ரேஷன். அதே நேரத்தில் என்ன மிஸ்யூஸ் ஆகுது, என்ன தப்பு நடக்குது, தவறு நடக்குதுன்னா நீங்க மேல இருந்து பாருங்க, தவறு நடக்குன்னு சுட்டி காட்டுங்க, அதுல என்ன நடவடிக்கை எடுங்க. அதாவது என்னை பொறுத்தவரையில மத்திய அரசு பெருசா மாநில அரசு பெருசான்னு ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா, மத்திய அரசு பெருசாங்க.
ஆனா மத்திய அரசு என்ன முறையில மாநில அரசை அணுக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு கேள்வி அங்கே உள்ளவங்கள்ட்ட கேளுங்க. அதாவது மத்திய அரசினுடைய மானியத்தை கொடுக்கும் போது ஏனைய மாநிலத்துக்கெல்லாம் நேரடியாக கொடுக்கறாங்களான்னு கேளுங்க. அதை விட்டுவிட்டு தமிழ்நாட்டுல மாத்திரம் ஏன் வந்து நான் வந்து முந்திரிங்க. அதனால அம்மாவை பிடிக்கவில்லை, அதிமுக ஆட்சியை பிடிக்கவில்லை என்பது வேறு, ஆனால் சட்டம் என்பது வேறு, மக்கள் என்பது வேறு. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா சட்டத்தில் சொல்லிவிட்டு எல்லாருக்கும் நீங்க சமத்துவம் பண்றீங்க. இங்க ஒரு கண் பாக்குறீங்க, அங்க ஒரு கண் பாக்குறீங்க. நீங்க வந்து பாருங்க, ஒரு மீட்டிங் வைங்க, எல்லாரையும் கூப்பிடுங்க, எல்லா மாநில அரசினுடைய முதலமைச்சரை கேட்டு இது நியாயமா? நீங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த திட்டம் நிறைவேற்றப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறது முழுக்க முழுக்க தவறு. இந்தியா முழுக்க இந்த திட்டம் உங்கள் பணம் உங்கள் கையில் என்கிற திட்டம் இந்தியா முழுக்க இப்பொழுது நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கை எடுத்து விட்டார்கள். பாண்டிச்சேரி போன்ற யூனியன் பிரதேசங்களில் சில மாநிலங்களில் ஏற்கனவே தொடங்கி விட்டார்கள். ஆகவே இது இந்தியா முழுக்க நடைபெறக்கூடிய ஒன்றுதான வழியே ஒரு கண்ணுக்கு சுண்ணாமும் ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் வைக்கக்கூடிய நிலையில் மத்திய அரசு எதையும் செய்யவில்லை. இன்னொன்று நீங்கள் சொன்னீர்கள், அதாவது வந்து மாநில அரசு கிட்ட கொடுத்துட்டு தான் பண்ணணும்ன்றீங்க. அதாவது மாநில அரசுக்கு உங்களுக்கு வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாதாள சாடு பணம் கொடுக்கறாங்களா, இல்லாட்டி ஒரு பஸ் ஸ்டாண்ட் விரிவாக்கத்துக்கு பணம் கொடுக்கறாங்களா, இந்த மாதிரி பணத்தை வந்து எந்த வகையில உங்க மாநில அரசு மூலமா நிறைவேற்ற போறாங்க. அதை தவிர்த்து நுகர்வோருக்கு நேரடியாக போகக்கூடிய சில திட்டங்கள், இந்த முதியோர் பென்ஷன் போன்றவற்றையும் அதே போல மாணவர்களுக்கு கூடிய ஸ்காலர்ஷிப் போன்றவற்றையும் அது மாதிரி ஒரு 17 திட்டங்களை இப்பொழுது வகுத்து எவையெல்லாம் நேரடியாக நுகர்வோருக்கு பயனாளிக்கு கொடுக்கக்கூடிய திட்டங்கள் இருக்கிறதோ அதை மட்டும்தான் நேரடியாக கொடுப்பதற்கு மத்திய அரசு இப்பொழுது நடவடிக்கை எடுத்திருக்கிறதே ஒழிய உங்கள் பணம் உங்கள் கையில் பணத்தை நேரடியாக கொண்டாந்து கொடுக்கறத மத்திய அரசு கொடுத்தாங்கன்னா நீங்க கொடுத்தா என்ன, நீங்க கொடுத்தா கொஞ்சம் இடையில சதறி போது சில பேர் கொள்ள அடிச்சிடறாங்க, சில பேர் வந்து கைவிட்டு வாங்கிடுறாங்க, நேரடியாக கொடுக்கறாங்க. ஆகவே அதை நேரடியாக கொடுக்கறத வாங்கிக்கங்களேன், அதை ஏன் கசப்போட பாக்குறீங்க? இப்ப என்னன்னா அவர் சொல்றாரு முதியோர் பென்ஷன் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுது. இந்த மாநிலத்தில் மாநில அரசு ஒரு முதியோர் பென்ஷன் கொடுக்குது, அது வந்து 1000 ரூபான்னு அறிவிச்சாங்க. ஆனா மத்திய அரசு வெறும் 300 ரூபாய் தான் அறிவிச்சிருக்கு. இந்திரா விகாஸ் திட்டத்தில் வந்து 300 ரூபாய், மாநில அரசு 700 ரூபாய் கூடுதலாக போட்டு இப்ப அந்த திட்டத்திலேயே 1000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எனவே இப்ப நேரடியாக பண்ணணும்னு சொன்னா மத்திய அரசு திட்டத்தின் கீழ் ஒரு முதியோர் போய் அல்லது ஒரு விதவை போய் அந்த பென்ஷனை வாங்கினா அவங்களுக்கு 300 கிடைக்கும், மாநில அரசு திட்டத்தின் கீழ் போறவங்களுக்கு 1000 கிடைக்கும். அப்ப இது எப்படி அக்கௌண்டபிலிட்டி ஆகும்? எனவே இது வந்து ஒரு நிர்வாக சீர்கேடுகளை தான் உருவாக்குமே தவிர ஒரு மாநிலத்தில் கூடுதலாக தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சூழலையும் அது கெடுக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் தமிழ்நாடு அரசு இதுல என்ன இதற்கு எப்படி வழின்னு சொன்னா, இதுல வந்து இந்திரா பேர் இருக்கக்கூடிய முதியோர் பென்ஷன் தனியா கொடுக்குது, அது மாநில அரசு 65 வயது இல்ல 65 வயசுக்கு மேற்பட்ட ஒரு திட்டம் இல்ல 65 இது 65. அப்போ அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு அதாவது ஏற்கனவே மாநில அரசே அதை வந்து நிறைவேற்றி கொண்டிருக்குமே, ஆனால் அந்த நேரத்தில் எங்கெங்க தகராறு வருதோ அதை சார்ட் அவுட் பண்ண வேண்டிய மாநில அரசு வைக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா எங்கெங்க பயனாளிகள் இருக்கிறார்கள் என்கின்ற புள்ளி விவரமே மாநில அரசிடம் தான் இருக்கிற பட்சத்தில் மத்திய அரசு எப்படி இதுல நேரடியாக அணுக முடியும்? அதாவது மாநில அரசு தான் இதை வந்து டிஆர்எஸ் சமூக பணி அந்த தாசுதார் மூலமா தான் சாங்ஷன் பண்ணி ஆகணும். இது வந்து மத்திய அரசுல இருந்து யாரும் பண்ண போறது இல்ல, எல்லாமே மாநில அரசு தான் செலக்ட் பண்ணி கொடுக்குது. சிலது மட்டும் தான் இப்ப ஸ்காலர்ஷிப் இது மாதிரி வந்து ஸ்கூல்ல காலேஜ்ல வந்துரும், இல்லாட்டி ஏதாவது கூட நேரடியா இதுல வாங்க முடியாது. அது மாதிரி அப்படி வாங்குறப்ப மத்திய அரசு தான் செலக்ட் பண்ற, மாநில அரசு தான் செலக்ட் பண்ணுது. மாநில அரசு கண்ட்ரோல் இருக்கக்கூடிய தாசில்தார் தான் நிறைவே இதை வந்து ஏற்கனவே ஆதார் அட்டையில நீங்க வந்து இந்த பூராத்தையும் இப்பொழுது வந்து இல்ல இந்த புதா விவரம் பெற்று அந்த வங்கியினுடைய நம்பர் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா நேரடியா உங்களுக்கு வந்து பேங்க் மூலமா டிரான்ஸ்ஃபர் ஆதார் அட்டை முதல்ல இந்தியாவில் உள்ள அனைவருக்கும் போய் சேர்ந்துருச்சு. அது இல்ல வங்கி கணக்கு என்னும் ஆதார் அட்டையும் சேர்ந்த பிறகுதான் அந்த பயனாளி வந்து பயன்பெறுவார். முழுமையா ஒரே நேரத்தில் நிறைவேற்ற முடியாது. ஆதார் அட்டைகள் எங்கெங்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறதோ அது வந்து மாநிலத்தில் ஓரளவுக்கு கொடுத்து இப்போ ஒரு வேலூர் எடுத்து இப்போ உங்களுக்கு வேலூரோ இல்லாட்டி ஒரு சிவகங்கை எங்க எடுத்துக்கிறான்னு வச்சுங்க, அந்த ஒரு பாட்டில் மட்டும் உடனே நிறைவேற்றிட முடியாது. அதை
தமிழ்நாடு முழுக்க அந்த ஆதார் அட்டை கொடுத்து முடித்த கூட நோக்கம் வந்து அதாவது நோக்கம் வந்து எல்லாம் ஒரே பூரா ஒண்ணா நிறைவேற்றலாம். இவ்வளவு அவசரப்படுறாங்க. எல்லா மக்களுக்கும் போய் சேரணும் பச்சாலுமே உங்களுடைய அந்த ஆதார் அட்டை வங்கி கணக்கு இல்லாத மக்கள் எப்படி போய் சேரணும்? தேர்தலுக்கே வச்சுக்கோங்க, தேர்தல் அறிக்கையில கூட சொல்றோம், அதாவது சிந்தாமல் சிதறாமல் உங்களுடைய படத்தை நாங்கள் கொடுக்கிறோம்னு சொல்றோம். அப்படி கொடுக்கிறது மத்திய அரசு மாநில அரசினுடைய அதிகார வரம்புகளை சட்டப்படி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் வகுத்திருக்காங்க. இப்ப மத்திய அரசு தான் ஒரு மூத்த ஆளு பிக் பிரதர் ஆட்டிடியூட்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதரர் மாதிரி விரட்டுறதெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன சொல்றேன்னா, பேரறிஞர் அண்ணா என்ன சொன்னார்? மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி. நீங்க மாநில சுயாட்சியில தலையிடுறீங்களா இல்லையாங்கிறதா பாயிண்ட். மாநிலத்துக்கு சுயாட்சி கொடுக்கலையே, சுயாட்சி எல்லாம் கொடுக்கிற மாதிரி இல்லையே. மத்திய அண்ணா சொன்னதெல்லாம் அந்த அப்பவே விட்டாங்க அவங்களே. அதெல்லாம் அண்ணா பல திராவிட நாடு கூட்டாட்சி இதெல்லாம் விட்டாச்சு. திராவிட நாடு வேறு கான்செப்ட். இப்ப அவர் கேக்குறது வந்து அந்த மத்தியில் கூட்டாட்சி தத்துவம் இந்திய கான்செப்ட். அதாவது கூட்டாட்சி கூட்டாட்சி, அதாவது வரக்கூடிய வரி வருவாயிலிருந்து எவையெல்லாம் மாநில அரசு கொடுக்க வேண்டுமோ அதை அலாட்மெண்ட் கொடுக்கறாங்க. போய் பிளானிங் கமிஷன் வாங்கிட்டு வரீங்கல்ல, அதுக்கப்புறம் நீங்க வந்து கூட பீகார் அரசு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய முழுமையா பேசி முடிக்கட்டும் சொல்லுங்க. மத்திய மாநில அரசுல இருந்து வரி வசூல் பண்றீங்களா இல்லையா? வரி வசூல் பண்றீங்க, எவ்வளவு மாநில அரசுல இருந்து எடுக்கிறீங்க, மாநிலத்திலிருந்து வசூல் பண்ண வேண்டியதுல இருந்து அது ஒரு போர்ஷன் நீங்க கொடுத்தாகணும். அதை இனாமாவோ நிதியாகவோ அல்லது மானியமாகவோ கொடுக்கணும். அப்படி ஏன் கொடுக்கல கேள்வி கேட்கறது மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கு. அப்படி அதிகாரம் இருக்கின்ற போது அதை செயல்படுத்துவதற்கு தைரியமுள்ள மத்திய அரசை, தைரியமுள்ள மாநில அரசு மத்திய அரசை சொல்லுகிறார்கள், நியாயத்தை சொல்லுகிறார்கள். அதை சொல்றதை கேட்கணும் அப்படின்னு சொன்னா எங்களை எப்படி கெட்டிக்காரத்தனமா ஹேண்டில் பண்ணுமோ பண்ணல. ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோட நடந்துக்கிற காரணத்தினாலே மத்திய அரசினுடைய எந்த நடவடிக்கையும் எந்த இதுவும் சரியாக இந்த தமிழகத்தில் பேர் வராது, செயல்படாது. பிளானிங் கமிஷன் மூலமாகவும் சரி, ஏற்கனவே மத்திய அரசு எல்லா பணத்தை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கொடுக்காம இருக்கவே முடியாது, இங்க ரன் பண்ணவே முடியாது அரசாட்சியை. அவர் முக்கியமான கேள்வி மாநில அரசிடம் இருந்து வரியை வாங்கிக் கொள்கிற நடுவண் அரசு மாநில அரசின் பேச்சையும் கேட்கணும் அப்படிங்கறத. மாநில அரசு பேச்சு கேட்கறாங்க, கேட்காது இல்ல, கேட்டுதான் உங்களுக்கு எல்லாம் பிளானிங் கமிஷன் அவ்வளவு வாங்கிட்டு வரீங்க. தமிழ்நாட்டிலே மத்த மாநிலம் கூட அதிகமா இத்தனை % அதிகமா வாங்கினது முதலமைச்சர். சார், எல்லாத்துக்கும் பகிர்ந்து அளிக்க வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கு. இப்ப கூட தான் நிதிஷ்குமார் போனாரு, போயிட்டு இதை போட்டு கரெக்டா எங்களுக்கு ரொம்ப பேக்வர்ட் ஸ்டேட் எங்களுக்கு எல்லாம் போட்டு பிரதமரை பல முறை பார்த்து இன்னைக்கு வந்து 16,000 கோடி ஆகிட்டாங்க. அது மாதிரி நம்முடைய முதலமைச்சர் போய் பார்த்து வாங்கிக்கிறதுல மாறுபட்ட கருத்தே இல்ல. அதாவது மானியங்கள் நேரடியாக மக்களுக்கு கொடுப்பது என்பது அரசு இதுவரை அந்த மக்களுக்கான நலத்திட்டங்களை ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கொண்டு அதை நிறைவேற்றுகிற பொறுப்பு தட்டி கழிப்பதாகத்தான் பாக்குறோம். ஒண்ணு, இப்ப முதியோர் பென்ஷன் எடுத்துங்க, நான் முதல் சொன்ன மாதிரி 300 ரூபாய், இப்ப 200 ரூபாய் மாநில அரசு கூடுதலாக கொடுக்குது. இதே மாதிரி கேட்பாங்க, எங்க அம்மா சரின்னு பட்டதை தைரியமா கேட்டிருக்காங்க. இந்திரா நினைவு குடியிருப்பு ஒரு சின்ன இந்திரா நினைவு குடியிருப்பு இருக்கு. இன்னைக்கு வந்து மாநில அரசு, தமிழ்நாடு அரசு வந்து 1,20,000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. மாநில அரசு மத்திய அரசு கொடுக்கிறது வெறும் 42,000 மட்டும் தான் கொடுக்குறாங்க. இப்ப இந்த 42,000 நேரம் வந்து ஒரு பயனாளிக்கு கொடுத்துறேன், உன் வங்கி கணக்குல வச்சுக்கிறேன்னு சொன்னா மாநில அரசு கொடுக்கக்கூடிய இந்த நிதியை எப்படி கொடுப்பது? அந்த வீடு கட்டியிருக்கிறாங்களா கட்டளையா, அது சரிதானா இல்லையாங்கிறது யார் சரிபார்ப்பது? எனவே இதுவெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக, நிர்வாக பிரச்சனையா மாறும். எனவேதான் இப்ப வந்து எந்த ஒரு திட்டமாக அரசு
இப்ப தமிழக முதல்வர் போய் பார்க்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து காங்கிரஸ்காரங்க சொல்றாங்க. இல்ல, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு நடுவண் அரசு முதல்வர் பார்த்தாதான் செய்ய முடியுமா? இதே முதலமைச்சரை நம்ம வந்து தேமுதிகவில் இருந்த செயல எம்எல்ஏக்கு போய் பார்த்து போய் பண்ணிக்கிட்டாங்களா? மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறப்ப அவங்களதான் மக்களுக்கு நல்லது பண்ணாங்க. முதலமைச்சர் போய் பார்க்க, முதலமைச்சர் எல்லாருக்கும் பொதுவானவர் போய் பார்த்தாங்க. அதே மாதிரி பிரதமர் பொதுவானவர் போய் பார்த்து நீங்க வந்து நான் என்ன கேக்குறேன்னா, இவ்வளவு நாளா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எத்தனையோ மானியங்கள் வந்திருக்கு. இவ்வளவு நாளா விட்டுவிட்டு இப்ப நான் பண்றேன்னு துடிக்கிறீங்களே, ஏன்? இதுக்கு என்ன பதில்? இவ்வளவு நாளா விட்டுட்டு நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய அதிகாரத்தை காட்டணும், உங்களுடைய ஆர்டிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்தா அதுக்கு எத்தனையோ வழி இருக்கு. அதுக்கு எங்க அம்மாட்ட அந்த பாச்சா பழிக்காது, அவங்க தேடி வரமாட்டாங்க. எனக்கு உரிமை, அவங்களுக்கு என்ன சொந்தமா என்ன இருக்கு? இந்த நாட்டு மக்களுக்காக என்ன செய்யணும், அதுக்காக என்ன பண்ணணும், எங்கே விவாதம் பண்ணணும், யார் யாருக்கு எழுதணும், சட்டப்படி என்ன, கருத்து என்ன, இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன, எல்லாத்தையும் எழுதி சொல்றாங்க. பேச்சுல சொல்றாங்க, அறிக்கையா விடுறாங்க. அதுக்கப்புறம் நேர வரல, கெஞ்சி கூத்தாடல, அது வேற ஆள் பார்க்கணும். அது எங்க அம்மாவுடைய பழக்கம் இல்ல. மை அம்மா ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இஸ் டிஃபரண்ட். She has got enough guts to say whatever she wants to say, she will say. அந்த மாதிரி இருந்துகிட்டு இந்த கை போன கால் போன முதலமைச்சரா இருக்க மாட்டாங்க. இந்த விவாதத்தை பொறுத்தளவுக்கு இந்த மானியம் கொடுப்பது, பணமாக கொடுப்பது பயன்படுமா, சரியானதா, இந்த காலத்தில் ஏன் கொடுக்கிறார்கள், இதுதான் பிரச்சனை. அதை பொறுத்தளவுக்கு இது ஏழை மக்களை பாதிக்கக்கூடியது. காலப்போக்கில் விலைவாசி ஏறுற போது அந்த பயன், இப்போ இருக்கிற பயன் அவங்களுக்கு கிடைக்காது. ஒன்று. இன்னும் காலப்போக்கில் மானியத்தை வெட்டிடுவாங்க. இப்போ சார் சொல்லையிலேயே என்னங்கிறாரு, 9ங்கிறது 6 ஆச்சு, 6ங்கிறது 5, விலைவாசி ஏறிச்சுன்னா அப்படித்தான் ஆகு அப்படிங்கிற போது ஒண்ணுமே இல்லாத போகும் அப்படிங்கிற போது அதனாலதான் இதை வேண்டாங்கிறா. பொருளாக கொடுக்கிற போது அது உத்தரவாதம். கேஸா இருந்தாலும் சரி, அரிசியா இருந்தாலும் சரி, சர்க்கரையா இருந்தாலும் சரி, உத்தரவாதம், பொருளுக்கான உத்தரவாதம். பொருளுடைய விலை இந்த நாட்டில் ஏறும். இல்ல மறுக்கிறேன் நான். இதுல வந்து காரணம் என்னன்னா, இவங்க சொல்றது அடிப்படையிலே தவறு. மானியம் எது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கணும்னு வந்து ஏற்கனவே ஒரு திட்டம் வகுத்து கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்களோ அதை வந்து கொடுக்க போறாங்க. கொடுக்கலன்னா இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. நீங்க வந்து எதிர்காலத்தில் நின்று போயிடும். எதிர்காலத்தில் கொடுக்கறதா கொடுக்க போறாங்க, இல்லைன்னா இல்லைன்னா போறாங்க. கொடுக்கக்கூடிய மானியம் நேரடியாக பயனாளிக்கு கொடுப்பதில் இவங்க 2 பேருக்கு என்ன கஷ்டம்? வாங்கிக்கங்களேன். அதாவது 1 ரூபாய் கொடுக்கறதா கூட வச்சுங்க. அந்த 1 ரூபாய நடுவுல யாரும் 10 பைசா 1 ரூபாய்க்கு அரிசியா கொடுத்துருங்க, சீமனை கொடுத்தது சீமனையா கொடுங்க. பணமா கொடுக்குறீங்க இல்ல, நீங்க பொது பொருளை பொருளாக கொடுங்க. ஏன் இப்ப பணமா கொடுக்குறீங்க? பொது விநியோகத்துக்கே பொது விநியோகத்துல இது வரைக்கும் so far it has not been adopted. அதாவது பொது விநியோகத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் இப்ப 20 கிலோ கொடுத்துட்டாங்க ஏற்கனவே. சரி, பொது விநியோகத்தை விட்டுருங்க. நான் ஒண்ணே ஒரு கேள்வி இருங்க. உரமானியத்தை சேர்த்திருக்காங்க. அதுல உரமானியம் ஏற்கனவே வந்து என்னன்னாக்க, அரசு வந்து நேரடியாக உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை லெவியாக வாங்கி விவசாயிகளுக்கு குறைந்த விலையில் கூட்டுறவு பல்வேறு கொடுத்தாங்க. வெளியில வந்து அந்த சீலிங் வச்சுட்டாங்க, அதை கட்டுப்படியா இருந்தது. திருப்பி என்ன பண்ணாங்கன்னா, மானியத்தை எப்படி மாத்தினாங்கன்னாக்கா, நாங்கள் ஆலைக்கே வழங்க போறோம்னு கொடுத்தாங்க. வழங்கிட்டு இப்போ என்னாச்சுனாக்க, உரத்தினுடைய விலை இந்தியா முழுவதும் எங்கேயுமே கட்டுப்படுத்த முடியல. ஒவ்வொரு சீசன்லையும் ஒரு விதமாக மாறி நிற்கிது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, உரத்துக்கான மானியத்தை விவசாயிக்கு நான் நேரடியாக கொடுக்க போகிறேன்னு கொண்டு வர்றாங்க. இது எங்கே போய் நிற்கும்? இன்னும் அந்த கடிவாளத்தை, விலையேற்றத்தினுடைய கடிவாளத்தை, விலை நிர்ணயத்தினுடைய கடிவாளத்தை ஒட்டுமொத்தமாக முதலாளியுடைய கையில் கொண்டு கொடுக்க போகிறாங்க. இதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னா, இந்தியா இல்ல ஒரே ஒரு நிமிஷம், இந்தியாவில் முன்னாடி வந்து உள்நாட்டு முதலாளிகள் வியாபாரிகளாக இருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட வரைமுறைக்கு வந்தது. இன்றைக்கு உலகமயமாக்கல் கொள்கை வந்த முன்னாடி உலக வங்கி, உலக மூலதனம், உலக முதலாளிகளுடைய லாபத்தை மையமாக வைத்து வளரக்கூடிய இந்த மாதிரி நாடுகளில் பல்வேறு விதமான திட்டங்களை செயல்படுத்த துடிக்கிறார்கள். அதனுடைய பின்னணியாக மத்திய அரசு இன்றைக்கு இப்படிப்பட்ட செயல்பாடு செயல்பாட்டுக்கு வர்றாங்க. அதனாலதான் இல்ல இல்ல இருங்க, கையில கொடுக்குறேன். அதே விலைவாசி ஏற்ற உதாரணங்களை தனித்தனியா கருத்து பதிவு செய்யணும். இப்ப ஒரே வராது. நான் என்ன சொல்றேன், கொடுக்கக்கூடிய மானியத்தை நேரடியா ஒரு பயனாளிகிட்ட கொடுக்குறாங்க. அதை விட்டுட்டு நீங்க இது பின்னாடி இப்படி ஆகும், நிறுத்திடுவாங்க, விலை ஏறினா போயிடும். நான் கொடுக்கறதா
கொடுப்பேன், நேரா வாங்கிக்கோ, நடுவுல சிந்தாத அவங்க வாங்கிக்கோ. இப்படிலாம் மாறக்கூடிய ஊகத்தை தானே சொல்றாங்க. இல்ல 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 இப்படிதான் நடந்திருக்கல அப்படிங்கிற மாதிரி அது விஷயம் வராது. இப்பதான் அமல்படுத்த போறாங்க. நீங்க கற்பனை பண்றீங்க. முதல்ல உரமானியம் என்னாச்சு? ஏற்கனவே உரமானியம் என்னாச்சு? இல்ல உரமானியம் இப்ப நேரடியா கொடுக்கறாங்க. பொருளா கொடுக்கறத வந்து பணமா மாத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறத இப்ப விலைவாசி உயர்வுக்கு மத்திய அரசு பொறுப்பேற்குமா ஏற்காது? அதை சொல்லுங்க நீங்க முதல்ல. இந்த நாட்டுல விலைவாசி உயர்வுக்கு மத்திய அரசுக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? சேர்ந்துதான் அதை கட்டுப்படுத்தணும். அரசுக்கு பொறுப்பு பொறுப்பு இருக்கு, நான் இல்லன்னு சொல்லல. அதாவது ஒரே மத்திய அரசுக்கு மட்டும் சார்ந்தது அல்லது, மாநில அரசையும் சார்ந்தது. விலைவாசி உயர்வு பணமா கொடுக்கும் போது அந்த பொருள் இல்லாம போகக்கூடிய சூழல் வருமேங்கிறாரு. அப்படிலாம் போகாது. இல்ல இல்ல ஒரே நிமிஷம். பொருளை பயன்படுத்தினாதான், இப்ப கேஸ் சிலிண்டர் நீங்க எடுத்தாதான் அந்த மானியம் உங்களுக்கு போய் இது அக்கவுண்ட் ஆகும், இல்லாட்டி அக்கவுண்ட் ஆகும். இல்ல இல்ல இப்ப வந்து 9 கேஸ் சிலிண்டர் தர்றாங்க. அதுக்கு இப்போ 9 கேஸ் சிலிண்டருக்கு கொடுக்குற மானியம் ஒட்டுக்கா கொடுத்துடுதுன்னு சொல்லிச்சுன்னு சொன்னா சிலிண்டருடைய விலை ஏறிச்சுன்னா என்ன பண்றது? அப்போ ஏற்கனவே என்ன கொடுத்துட்டு இருந்தாங்க? மானியம்ன்றது வந்து அரசு கொடுக்கறதா கொடுக்க முடியும். அதுக்கு மேல வந்து நுகர்வோர் தான் ஏத்துக்கணும். அதாவது நீங்க அதாவது உங்களுக்கு வந்து ஒரேடியா கொடுத்துறாச்சு, விலை ஏறினாக்க விட்டுருவீங்களா? நான் என்ன சொல்றேன், மானியம் நான் வந்து ஒரு சிலிண்டருக்கு ஒரு 40 ரூபாய் தான் மானியம் கொடுக்குறேன்னு வச்சுக்கங்க. நாளைக்கு வேலை இன்னைக்கு தேவை 430 ரூபாய், நாளைக்கு வந்து 500 ரூபாய் நான் ஏத்தியா கொடுக்க போறேன், மானியத்தை இல்லையே. மத்திய அரசு கொடுத்து அதுதான் மக்களுக்கு வந்து பாதிப்பு தானே. சந்தை மதிப்போட குறைவான மானியம் கிடைக்கும் போது மக்களுக்கு அந்த பொருள் தட்டுப்பாடு ஏற்படும், பின்னால பாதிப்பு ஏற்படும். சார் மானியன்றது வந்து நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து இருக்கக்கூடிய பணத்தை இவ்வளவுதான் அலாட்மெண்ட் சொல்றது. நீங்க விலையேற்றன்றது வந்து நமக்கு வந்து லா, அதாவது பொருளா கொடுத்துட்டா அந்த பிரச்சனை டிமாண்ட், அது லா ஆஃப் டிமாண்ட். அதாவது வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு சப்ளை இருக்கு, உங்க கச்சா எண்ணெய் எவ்வளவு வருது, நீங்க எவ்வளவு தயாரிக்கிறீங்க, அப்படி தயாரிக்கிற போது விலை உயர்வு என்பது பின்னாடி அந்த மார்க்கெட் சந்தை விலை வந்து பின்னாடி நிர்ணயிக்கப்படும். இந்த மானியத்தை வச்சுதான் அந்த பொருள் நிர்ணயிக்கப்படும் சொல்றதெல்லாம் தவறு. அது வந்து லா ஆஃப் டிமாண்ட், லா ஆஃப் சப்ளை, லா ஆஃப் டிமாண்ட். மலைச்சாமி சார் சொல்லுங்க, உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. அதாவது மத்திய அரசு கொடுக்கிற மானியத்தை, அதாவது அரசாங்கத்தை, அதாவது மாநில அரசை மீறி கொடுக்கின்ற ஒரு முறையை ஏற்பதா ஏற்கக்கூடாதா? ஏற்க முடியாது. காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு மிஷினரி கிடையாது, அதை நிர்வகிக்கிற இயக்கம் கிடையாது. அவர்கள் இது சரியா நடக்குதா தப்பா நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கறது யாரு? அதனால மாநில அரசினுடைய முக்கியத்துவத்தை, மாநில அரசினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினால் ஒழிய எந்த திட்டமும் மத்திய அரசு திட்டம் செயல்படாது. மாநில அரசு வந்து மிஷினரி எப்பவுமே வந்து பயனாளிகளை தேர்ந்தெடுப்பது மாநில அரசு தான். இதுல கூட மாநில அரசு தான் ஒரு முதியோர் பென்ஷனுக்கு யாரு, அதே போல வீட்டு, அதாவது இந்திரா குடியிருப்பு மத்த எல்லாமே அவங்க தான் பண்றாங்க. பண்றத வந்து வங்கியின் மூலமாக நேரடியாக கொடுப்பதில் இவங்களுக்கு என்ன சார்? இதுல மாநில அரசு அதிருப்தி அடைஞ்சிருக்கு. அதான் அவரு அதிருப்தி இருக்கலாம். நீங்க வந்து சில ஒட்டுமொத்தமாக கொடுக்கக்கூடிய மானியத்தை மாநில அரசிடமே ஒப்படைப்பாங்க. இதெல்லாம் ஒரு தனிப்பட்ட நுகர்வோருக்கு, பயனாளிக்கு சென்றடையக்கூடிய சில திட்டங்கள் இருக்கிற போது அதை நேரடியாக ஒரு பயனாளிக்கு கொஞ்சம் கூட குறையாமல், லஞ்ச லாவண்யத்துக்கு இடமளிக்காமல், கொள்ளை போகாமல் அப்படியே கொடுப்பதிலே இவர்களுக்கு என்ன இடர்பாடு, என்ன கஷ்டம்? இந்தியாவில் இன்னும் வங்கிகள் இல்லாத இடங்கள் இருக்கிறது, தபால் அலுவலகம் கூட இல்லாத இடங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது எப்படி இந்த மானியம் வந்து சாமானிய மக்கள், அதெல்லாம் வங்கிகள் எங்கெங்கெல்லாம் இருந்தோ அங்கதான் பண்ண முடியுமோ ஒழிய போஸ்ட் ஆபீஸ் மற்ற இடத்துல வந்து கண்டிப்பா அதுக்கான முறை என்ன வகுக்கணும். காரணம் இப்போ வந்து வங்கிகளை ஓரளவுக்கு எல்லா இடங்கள்ல வந்து பொதுவா வந்து வங்கிகள் இல்லாத ஊருக்கு கூட அந்த ஏரியாவுக்கு வந்து ஏரியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த வங்கிக்கு ஒரு 15 கிராமம் இருக்குன்னு சொன்னா அந்த 15 கிராமத்துக்கு ஏதாவது ஒரு இந்தியன் பேங்க் இல்ல இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அப்படின்னு தான் வச்சிருப்பாங்க. இப்ப இன்னைக்கு எஜுகேஷன் லோன் எப்படி கொடுக்குறோம்? இல்ல இது ரொம்ப அடித்தட்டு மக்களை போய் சேராது. தமிழக முதல்வர், மேற்கு வங்க முதல்வருமே அதை சொல்லி எல்லாருமே சொல்றாங்க சார். வரும் முயற்சி, அதாவது அவருடைய கருத்து உண்மையா நடக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. அதாவது இப்ப நேரடியாக எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் நேரடியா அந்த மக்களுக்கு போய் சேரட்டும்ன்றது அந்த உன்னத நோக்கத்தோடு இதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஒருவேளை இதுல தவறு இருந்தா பின்னாடி திருத்தி போறாங்க.
அதாவது மத்திய அரசு திட்டமாகிய மகாத்மா காந்தி ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம்ல சிறப்பா செயல்படுறது மாநிலம் வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு. அப்போ மாநில அரசினுடைய திறமைகளை எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கிறப்போ தமிழ்நாட்டுடைய அரசினுடைய திறமை சிறப்பா இருக்குன்னு ஒரு ஸ்கீமே கண்டிருக்கீங்களே. அப்படி பட்டிருக்கும் போது, அப்படி இருக்கும்போது ஏன் வந்து நாங்க வர்றோம் சப்ஜெக்டினுடைய நோக்கத்தை திசை திருப்புற மாதிரி இருக்குது. ஒன்று வந்து உங்கள் பணம் உங்கள் கையில் என்பது எப்படி விநியோகிக்க போகிறாங்க என்ன இதுங்கிறத பற்றியெல்லாம் கேள்வி இல்லை. அது வங்கியே இருக்குது, கொடுக்குறாங்க கொடுக்கல வேற. நாங்கள் அடிப்படையில் இத்தகைய கொள்கையே தவறு என்பதை நாங்கள் எதிர்க்கிறோம். அதற்கு அடிப்படையான காரணம் நலத்திட்டங்கள் என்பது மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படுகிறது, வளர்ச்சியின் அடிப்படையில் வித்தியாசப்படுகிறது, மாநில ஆட்சியினுடைய தன்மைகளுக்கு ஏற்ப மாறுபடுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கிற நேரத்தில் இன்றைக்கு மத்திய அரசு பல நலத்திட்டங்களை அறிவித்திருக்கிறார்கள். 1 வீடு கட்டுற திட்டம், 2 முதியோர் பென்ஷன், விதவைகளுக்கான பென்ஷன், அது போக பொது விநியோகத்திற்கான ஒரு ஒதுக்கீடுகள், அப்புறம் உரம் மானியம், இப்படித்தான் மானியங்கள் வருது. இதுல என்ன வருதுன்னு சொன்னாக்க, இப்போ பொது விநியோக திட்டத்திற்கு கொடுப்பதை நாங்கள் 100க்கு 100 எதிர்க்கிறோம். ஏன்னு சொன்னா இந்த பொது விநியோக திட்டத்திற்கு கொடுக்கக்கூடிய உணவுப் பொருளுக்கு மானியமாக ஒவ்வொரு நபர் கையில் பணம் கொடுத்தால் கூட நாளைக்கு ஏறுகிற விலைவாசி என்பது இடைவெளி மிகுந்து இருக்கக்கூடிய சாதாரண நடைமுறைப்படுத்துவதில் இதை கொண்டு இந்த திட்டமே அடிப்படையில் தவறு. அதான் பணம் என்பது வேறு துறைக்கு போயிடும். அதனால விலைவாசி ஏற்றத்துல அரைப்பட்டினி காப்பட்டி அறிஞர் முழுப்பட்டி ஆகி செத்து போவாங்க. முடிச்சிருங்க போயிடும். அடுத்து வந்து இப்ப வீடு கட்டுற திட்டம், வீடு கட்டுற திட்டத்துக்கு மத்திய அரசு வந்து வெறும் 42,000 ரூபாய் கொடுக்குது. இந்த மாநிலத்தில் 1,20,000 ரூபாய். அப்ப இவங்க நேரடியா 42,000 கொடுக்குறாங்கன்னு வைங்க, வச்சாக்க மிச்ச படத்தை மாநில அரசு ஏன் கொடுக்குறங்கிற கேள்வி வரும்ல. அப்ப இந்த வீடு கட்டுறதை யார் நிறைவேற்றுவது, யார் பயனாளி, இது ஒரு பெரிய குழப்பத்தை கொண்டு போய் மாநில அரசுடைய உரிமையில் தலைவர். அதை போக உரமானியம் தோற்று இருக்கிறது. அதை போல இந்த கேஸ் சிலிண்டர் பிரச்சனை மாறி இருக்கு. நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுடைய இறுதி கருத்து பதிவு. ஏற்கனவே இந்த மக்கள் நல திட்டத்திற்கு நிதியாக பணம் கொடுப்பது என்பது போய் சேரும் என்பதை மட்டும்தான் சொல்லுகிறாரே தவிர விலைவாசி ஏற்றம், அந்த பணத்தை பயன்பாடு இது இருக்காது. அதே மாதிரி கிராமப்புற மகாத்மா காந்தி கிராமப்புற வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் இப்போ சயின்டிபிக்கா என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், அதுக்கு ஆகர் சட்ட தர்றோங்கிறாங்க. உழைப்பாளிகள் அந்த ரேகை முழுவதும் உழைக்கிற காலத்துல மாறி உடன்பாடு அதுவும் மாறிவிடும். அது ஏகப்பட்ட பிரச்சனையை கிராமப்புறங்கள்ல ஏற்படும். கருத்து என்னன்னா, இதுல வந்து இந்த திட்டத்தை அதாவது வந்து பரீட்சார்த்தமா இப்பதான் முயற்சி பண்ணி கொடுக்கிறோம். இதுல வந்து இல்ல நுகர்வோருக்கு அவசரமே இல்லை. இப்ப அதாவது கொடுக்கறோம் பிடிக்கலாம், சப்போஸ் ஃபெயில் ஆச்சுன்னா மாத்தி போறோம், அது வேற. நான் என்ன சொல்றேன், இப்ப வந்து உங்க பணத்தை உங்களுக்கு முழுமையா அப்படியே கொடுக்கறது ஏன் வேண்டாங்கிறீங்க, எனக்கு புரியல இது. அதாவது 1000 ரூபாய் முதியோர் பென்ஷன் கொடுக்கறேன்னா 1000 ரூபாய் போஸ்ட் பண்ண 50 ரூபாய் எடுத்துட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றதா விலைவாசி இது சம்பந்தம் என்ன மானியம் கொடுக்கிறதோ அதுதான் கொடுக்க போகுது. விலைவாசி ஏற்றம் என்பது லா ஆஃப் டிமாண்ட், அதாவது எவ்வளவு உற்பத்தி எவ்வளவு வந்து உங்களுக்கு தேவை, இதனுடைய அடிப்படையில் தான் விலைவாசி உயரமே ஒழிய. மலைச்சாமி சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுடைய இறுதி கருத்தை பதிவு செய்யுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார், தொடர்ச்சியா செய்யுங்க, உங்க இறுதி கருத்தை பதிவு செய்யுங்க. ஹலோ அதாவது இப்போ தயவு செய்து எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப பரவாயில்ல, கருத்தை சொல்லுங்க. அதாவது வந்து இப்ப வந்து மத்திய அரசு கொடுக்கிற இந்த திட்டத்தை ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்காங்கன்னு எங்க நண்பர்கள்லாம் என்ன சொல்றாங்க, ஏன் மத்திய அரசு தலையிட விரும்புதுன்னு சொன்னா, அவங்க நிறைய ஏகப்பட்ட ஊழல்ல இப்ப மாட்டிக்கிட்டு நிக்கிறாங்க. இந்த மானியம் கொடுக்கிற ஊழல்னு ஒரு தனி ஊழல் வந்துட போகுது. அதனால இவங்க இவ்வளவு நாளா படுத்திருந்தவங்க இன்னைக்கு திடீர்னு எந்திரிச்சு நாங்க மாநிலத்துக்கு கொடுக்கிற மானியத்துக்கு நேரடியா வரும் ஆக அரசியல் பண்ண பார்க்கிறார்கள், ஊழல் செய்ய பார்க்கிறார்கள், சட்டத்தை மீற பார்க்கிறார்கள். இவர்கள் எந்த வகையிலும் சரியாக இல்லை. ஆகவேதான் ஒரு போர்க்கொடி பிடித்திருக்கிறார்கள். மக்கள் எழுந்துள்ளார்கள். இந்த திட்டத்தை மத்திய அரசால் நிறைவேற்ற முடியாது. அவர்களிடம் ஆள் இல்லை, அம்பு இல்லை, திறமை இல்லை, ஆற்றல் இல்லை. நன்றி சார், நன்றி சார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்தை பதிவு செய்ததற்கு நன்றி சார். வேண்டும். நன்றி சார், நன்றி சார்.
நேயர்களே, இந்த விவாத நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த நேரடி மானிய திட்டம் என்கிற தலைப்பில் நமது 1 மணி நேரம் விவாதம் நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என காங்கிரஸ் கட்சி என அனைவரும் அவர்கள் தரப்பு நியாயத்தை ஆதாரங்களுடன் இங்கு ஆழமாக எடுத்துரைத்தார்கள். ஆனால் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்த நேயர்கள் பலர் கருத்து சொல்ல காத்திருந்தார்கள், ஆர்வப்பட்டார்கள். ஆனால் மக்கள் பிரதிநிதிகளாக இருந்த இந்நாள் முன்னாள் சட்டமன்ற பிரதிநிதிகள் யாரும் அவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை இந்த திட்டம் மாநில உரிமை பறிக்கிறது என்கிற கருத்தை மாநில அரசின் சார்பில் பதிவு செய்யப்பட்டது. மற்றும் மத்திய அரசு ஊழல் இல்லாமல் தாமதம் இல்லாமல் மக்களுக்கு மானியம் முழுமையாக போய் சேருவதற்கு இது உதவும் என்கின்ற இருவேறு கருத்துக்களும் இந்த விவாதத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி குறித்த இறுதி முடிவை பார்வையாளர்களாகிய உங்களிடமே விடுத்து நாங்கள் இந்நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நன்றி.